சில பேர் திடீர்னு வருவாங்க, வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த நாளும் வருவாங்க, எந்த நாளும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட பேசாட்டி எங்களுக்கு தூக்கம் போகுதில்ல, பொழுது போகுதில்ல அப்படின்னு. நம்ம பசங்களுக்கும் படித்து கொடுக்காம வீட்டு வேலையும் செய்யாமல் வந்தவங்கள வெளியே உட்கார வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்தா தப்பாக போயிடும்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். லேஸில் போகவும் மாட்டாங்க. சரி, அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தா பசங்க படிச்சிருக்காது, அதுக்கு ஒரு பக்கம் போனை நோண்டிக்கிட்டு இருந்திருக்கும். வீட்டில் உள்ள வேலை நைட்டு சாப்பாடெல்லாம் செய்கிறது அப்படியே கிடக்கும். சரி, அவங்க போனதுக்கப்புறம் சரி அவங்க வந்த ஒரு சந்தோஷம் தானே, அதில் நம்ம கஷ்டத்தை பார்க்காம வேலை செய்கிற நைட்டு 12 மணியை விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் தான் பசங்களை படிக்க வைக்கிறது, புக் எடுத்து வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, சமையல் பண்ணுறது, எல்லாமே பண்ணுறது. திடீர்னு அவங்க வராமல் நின்றுவாங்க. நின்றதுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் அவங்க வரல அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் வராமல் போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்போம். சும்மா ஒருத்தவங்க வந்து உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க எந்த நாளும், அவங்க மனசு நோகிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம பிள்ளைங்கள திட்டுறது, நைட்டை மட்டும் போட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க வராமல் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்கக்கிட்ட பக்கத்துலேயே நின்று படிக்க வைக்கிறோம், பசங்களும் நல்லா படிக்கிறாங்க, அவங்க வேலையும் கரெக்டாக முடியுது, நம்ம வேலையும் வெள்ளனிக்க முடியுது, சாப்பாடு செய்கிறது இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் போகும்போது தான் தெரியும், யாரும் வந்து இந்த வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கவங்க வராதது எவ்வளோ நல்லதுன்னு. ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம போகலை அவங்களுக்கு ரொம்ப நஷ்டம்னு. இல்லை, அவங்க வராது ரொம்ப சந்தோஷம். சில விஷயங்கள் வந்து நம்ம அடிபட்டதுக்கு அப்புறம் தானே தெரியும். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஏதோ சொல்லணும்னு தோண்டுச்சு, அதான் சொன்னேன்.